இங்கே ரீனா ரதிக்கிட்ட வந்து ஆர்கே சாரோட நர்வ் சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது மேம், சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை விட அவரோட ஹெல்த்தில் எனக்கு கன்சர்ன் அதிகம், நான் நல்லாவே செக் பண்ணிவிட்டேன், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னோட டயக்னாஸ்டிக்ஸ் தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரும் இந்த வேலையை பார்க்க சொல்லன்னு திட்டி அனுப்பிடுறாங்க. இங்கே கேன்டீனில் ரவியும் அனிதாவும் அர்ஜுன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா காலேஜில் படித்தவங்க. அனிதா ஆர்கே பற்றி விசாரிக்கிறா. உடனே அர்ஜுன் அதை அவர்கிட்டயே போய் கேட்க வேண்டியதான்னு கோவப்படுறான். ரவி உடனே அவனுக்கு தான் அப்பா பற்றி பேசினா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இங்கே தானே இருப்ப பார்க்கலான்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஆர்கே ஒரு புக்கில் கிரிக்கெட்டை பற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ அவரோட ஒய்ஃபை அர்ஜுனை கிரிக்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் ஃபோன் கூட அட்டன் பண்ணல, மெசேஜாவது பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியுமா? இப்படின்றதுக்குள்ளே ஒரு உயிர் போயிடும். ஸோ அவனுக்கு தான் புரியாது, உனக்கு புரியும்ல, நீ தான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆர்கே. இங்கே தேஜு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கா. உடனே நவீன் கேட்குறாரு, டாக்டர் நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், நீ ஏன் எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. உடனே தேஜு சொல்கிறா, கடவுளை இப்படி தான் டிசைன் பண்ணாரா, ரொம்ப நல்லவனா இருக்கணும், அடுத்த அயன்மேன் ஆகிறதுக்கும் எனக்கு தான் தகுதின்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டாரான்னு கேட்குறா. உனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கா, நீ ஏன் எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்கேன்னு கேட்குறா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும்தான் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு தேஜு சொல்கிறான். இங்கே அர்ஜுன் வரதை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறான். நான் அர்ஜுன் கண்டுக்காம போயிடுறான். அனிதாவோட பேஷண்ட்க்கு சர்ஜரி, அதை அனிதா தான் லீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரீனா ஆர்கே சார் மேலே அந்த டவுட்டை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே தேஜு வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நடந்ததை ரீனா சொல்கிறாங்க. நீ அவங்க கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படியோ போகணும்னு சொல்லிட்டு பார்ட்டியில் ஒரு பையன் ஹெல்ப் பண்ணலான்னு அர்ஜுனை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு பார்ட்டியில் ஹெல்ப் பண்ணது நான் ரீனா சொல்கிறாங்க. அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அன்னைக்கு விட இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கேட்குறாங்க. ஏதாவது கேன்டீன்லன்னு சொன்னோன்னா அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கிஷோரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனை போய் பார்க்குறாங்க. அர்ஜுனும் ரீனாவை பார்த்தோன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்லலாம்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எங்கள் ஒரு டாக்டர்னால ப்ராப்ளம் சொல்லி எங்கள் ஃபவுண்டர் எங்கே தான் அட்மிட் ஆயிருக்காரு சொல்லிட்டு ஆர்கே பற்றி சொல்கிறாங்க. அப்படியேன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி அர்ஜுன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்த டவுட்ஸை பற்றி ரதிக்கிட்ட சொன்னதை பற்றியும் டீட்டெயிலாக அர்ஜுன் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சர்ஜரியை நல்லபடியாக முடிச்சதுக்காக பேஷண்ட்டோட அப்பா அனிதாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ரதியை பார்க்கணும்னு ஆர்கே சார் கூப்பிட்டுருக்காரு. என்னாச்சு சார், வர சொன்னீங்களான்னு சொல்லி ரதி கேட்குறாங்க. கை ஷிவராது நர்வ் டிஸார்டர் நினைக்கிறேன், ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துலாமான்னு சொல்கிறாரு. நீங்கள் கீழே விழுந்ததுனால அப்படி இருக்குன்னு சார் சொல்கிறாங்க. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துலான்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சிடி ஸ்கேனுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ரிசல்ட் வந்து அதை பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ரீனா மூஞ்சிலே இந்த ரிப்போர்ட்ஸ் தூக்கி அடிக்கிறாங்க. இப்போ ராகி ஏதோ சொல்ல வர, அதை கூட நோட் பண்ணாமல் நீ சொன்ன மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கா, எப்படி நீ ஆர்கே சார்ட்ட போய் பேசுவேன், உங்கள் அம்மா அப்பா இப்படி தான் சொல்லி வளர்த்தாங்களா, எனக்கு நீ இந்த ஹாஸ்பிட்டலில் ரெப்புடேஷன் இருக்குது, அதை காலி பண்ணாதே, இதுக்கப்புறம் இப்படி பண்ண இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஒன்று தூக்கிடுன்னு பயங்கரமாக திட்டாங்கன்னு கிளம்புறாங்க. அப்பயே ராகி சொல்கிறத நோட் பண்ணாமல் கோவத்தில் போயிடுறாங்க. ரீனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே கஷ்டத்தோட வீட்டுக்கு போகும்போது அர்ஜுன் அங்கே பார்க்குறாங்க. நீ என்ன பெரிய ஹீரோவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கே சார்ட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேன், ரெண்டு நினச்சி தானே எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாலே வந்துடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.